بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: أسرف رجل على نفسه فلما حضره الموت أوصى بنيه فقال: إذا أنا مت فأحرقوني ثم اسحقوني ثم اذروني في الريح في البحر فوالله لئن قدر علي ربي ليعذبني عذابا ما عذبه به أحدا. قال: ففعلوا ذلك به فقال للأرض: أدي ما أخذت، فإذا هو قائم فقال له: ما حملك على ما صنعت؟ فقال: خشيتك يا ربي، أو قال: مخافتك، فغفر له بذلك. رواه مسلم وكذلك البخاري والنسائي وابن ماجه وأحمد. 32ஆம் ஹதீஸ் குதிசி. அல்லாஹுவை பயந்தால் மன்னிப்பு உண்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முன் சமுதாயத்தில் ஒரு மனிதன் தன் மீது அநீதி இழைத்தவனாக பெரும் பாவங்கள் செய்து கொண்டிருந்தான். மரணம் அவனை நெருங்கிய போது தனது மக்களை அழைத்து, நான் மரணமுற்றவுடன் என்னை எரித்து தூளாக்கி பின்பு எனது சாம்பலை கடலிலே பரவலாக வீசிவிடுங்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனது அதிபதியிடம் நான் சிக்கினால் அவன் வேறு யாரையும் தண்டிக்காத அளவிற்கு என்னை தண்டித்து விடுவான் என கூறினான். அவனது மக்களும் அவ்வாறே செய்தார்கள். பின்பு அல்லாஹ் பூமியிடம், நீ விழுங்கியதை வெளிக்கொணர்ந்து விடு என கட்டளையிட்டான். அம்மனிதன் மீண்டும் உருவாகி நின்றான். அல்லாஹ் அம்மனிதரிடம் கேட்டான், நீ செய்த அச்செயலை செய்யும்படி உன்னை தூண்டியது எது? அதற்கு அம்மனிதன், அதிபதியே, உன் மீது எனக்கு பயம் இருந்ததினால் அவ்வாறு நான் செய்தேன் என்று பதிலளித்தான். இதன் காரணமாக அல்லாஹ் அம்மனிதனுக்கு மன்னிப்பளித்தான். ஆதார நூட்கள் முஸ்லிம், புகாரி, அஹ்மத், இப்னு மாஜா மற்றும் நசை.